நம்ம நினைச்சது சரியா போச்சு மாமா. மாமா, அப்போ லில்லி இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நீ வா, உன்னை வெல்கம் பண்றதுக்கு அங்க ரெடியா இருப்பாங்க. அப்போ அங்க வேற யாராவது இருப்பாங்களா? செக்யூரிட்டியா அபூர்வ ஆளுங்க இருப்பாங்களே. அப்போ ஒரு நல்ல பிளான் போடு மாமா. சரி, நீ உன் மூளையை பயன்படுத்தாம நான் சொன்ன மாதிரி செய். என்ன மாமா? நான் முதல்ல பேக் சைட் விண்டோல இருந்து போயிட்டு உள்ள குதிக்கிறேன். நீ அதுக்கப்புறம் மெதுவா குதிச்சு உள்ள வந்துரு. சீரியஸா பிளான் சொல்லிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. நான் செவரேறி குதிச்சதுக்கு திட்டினீங்க. இப்போ நீங்க பண்ண போறது மட்டும் என்னவா? நம்ம 2 பேர் யோசனையும் ஒண்ணுதான் மாமா. ஆனா என்ன ஈகோவால நீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், டைம் வேஸ்ட் பண்ணாத, வந்த வேலையை பாரு. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? கொல்றதுக்காக தாண்டி வந்திருக்கேன். என்ன கொல்ல போறியா? எதுக்கு? அபூர்வா மேடம் தான் அனுப்புனாங்க உன்னை கொல்ல சொல்லி. அபூர்வாவா? நான் நம்ப மாட்டேன். அதனாலதான் அபூர்வா உன்னை கொலை பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏய், நில்லு. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். லில்லி, பூமி ஹெல்ப் பண்ணு. பூமி என்ன காப்பாத்து. அவன் என்ன கொல்றதுக்கு வந்துட்டு இருக்கான். என்னது? என்னாச்சு? அவன் என்ன கொலை பண்றதுக்கு வரான். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, பூமி ஹெல்ப் பண்ணு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. ஏய், அந்த பொண்ணை விட்டுரு. எதுக்குடா விடணும்? நான் ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்து கொல்ல போறேன்னு சொல்ற? உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? நீ அவளை காப்பாத்த போறியா? ஆமாண்டா, நான் தான் காப்பாத்துவேன். என்ன என்ன முதல்ல வாடா, இப்பவும் வாடான்னு சொல்ற? என்ன? வாடான்னு சொல்லுவேன், போடான்னு சொல்லுவேன், ரவுடின்னு சொல்லுவேன், ராஸ்கல்னு சொல்லுவேன், நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். ஒன்னு பொண்ணுங்களை பார்த்தா கையால் ஆகாதவங்க மாதிரி தெரியுறாங்களா? பூமி அவனை நல்லா அடி, விடாத, நல்லா அடி. என்ன நிஜமா அடிக்கிற? இதெல்லாம் நடிப்பு தானே? வாய் மூடுறா. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தாராவோட சுத்துறியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். பொண்ணுங்களை கொலை பண்ணலான்னு பாக்குறியா? என்ன பண்றேன் பாரு. சும்மா விட மாட்டேன். ஏய், இன்னொரு வாட்டி எங்க லில்லி விஷயத்துல தலையிட்ட, இல்ல எந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டாலும் இதுதான்டா உனக்கு நிலைமை. கொன்னு போட்டுருவேண்டா உன்ன. ஹாய், இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லில்லியே மனசை மாத்திக்கிட்டா. இப்போ உண்மை என்னன்னு சொல்ல போறா மாமா. சொல்லு லில்லி. நான் அப்படி சொல்லலன்னா என் அப்பாவை அபூர்வா கொன்னுடுவேன்னு சொன்னான். இப்போ இன்னொரு பிளானும் போட்டிருக்கா. செரிக்கு தண்டனை கிடைச்சாலும் வெளியே வர முடியும். ஆனா என்ன கொலை பண்ணிட்டா அது மர்டர் கேஸ் ஆயிடும்ல. செரி வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருக்கணும்னு பிளான் போட்டிருக்கா. அதுக்காக தான் என்னை கொலை பண்ண ரவுடிய வேற அனுப்பி வச்சிருக்கா. ஏதோ கரெக்டான டைம்ல பூமி வந்து காப்பாத்திட்டா. ஓ, நீதான் காப்பாத்தினியா? ஆமா மாமா, நான் தான் அடிச்சேன் அந்த ரவுடிய. ஆனா அந்த அபூர்வா ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா? ரேப் கேஸ ஒரு மர்டர் கேஸா மாத்த பாக்குறாளே.
லில்லி, உங்களுக்கும் உங்க அப்பாக்கும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நீங்க கோர்ட்டுக்கு மட்டும் வந்து உண்மையை சொல்லுங்க போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எங்களை கொன்னு போட்டுருவாங்க. லில்லி, லிசன் டு மீ. கோர்ட்டுக்கு வந்து அபூர்வா தான் உங்களுடைய அப்பாவை கிட்னாப் பண்ணி உங்களை பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டே உங்க அப்பாவை காப்பாத்தும். ஒருவேளை வேற ஏதாவது பண்ணா அப்புறம் அதுவும் ஒரு கேஸா மாறும். நீ தைரியமா உண்மையை சொல்லிட்டா உங்க அப்பாவும் சேஃப், செரியும் சேஃபா வெளில வந்துருவான். சரி, நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். நாளைக்கு கோர்ட்ல உண்மையை சொல்லிடுறேன். ஆனா இப்ப என்ன பண்றது? அபூர்வாவுக்கு லில்லி தப்பிச்சிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. ஆமா, ஆக்சுவலி இப்ப இல்லைனாலும் விடியறதுக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்றது? அது வரைக்கும் லில்லிய நம்ம கூடயே வச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு தெரியாம சேஃபா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே இருக்கலாம்ல. சரி மாமா, லில்லிய கோர்ட்டுக்கு நம்மளே கூட்டிட்டு போலாம். ரைட். சரி, கார்ல ஏறுங்க. ஏறு, வா. ப்ளீஸ் கோ. என்ன உண்மையிலே அடிச்சிட்ட? ஆமா, உண்மையா தான் அடிச்சேன். நீ அடிச்சது உண்மையிலே வலிச்சது தெரியுமா? என்ன வலி. ஐடியா எப்படி இருக்கு மாமா? போலாமா? ஏறு ஏறு. பூமி, பூமி, லில்லி, லில்லி எழுந்திரி, டைம் ஆச்சு. பூமி எழுந்திரி. நம்ம லில்லியை காப்பாத்தின விஷயம் கண்டிப்பா அபூர்வாக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவளோட ஆளுங்களை அனுப்பி வைப்பா. We have just 10 minutes. சீக்கிரமா ரெடி ஆகுங்க, நம்ம கோர்ட்டுக்கு கிளம்பணும். போங்க. ட்ரெஸ் எங்க இருக்கு? அந்த ரூம்ல என் தங்கச்சி பூரியோட ட்ரெஸ் இருக்கு, நீங்க போட்டுக்கோங்க ப்ளீஸ். சரி. அப்போ நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும்ல அது நம்ம மாமா? ரூம்ல. நம்ம ரூமா? ஏய், அது ஏன் ரூம்னு சொல்ல வந்த. ஏன் கெஸ்ட் ஹவுஸ் இது? நீ பின்னாடி ஓடி வந்தல்ல. சாரி மாமா, மறந்துட்டேன். போய் மாத்திக்கோ. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. போ 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 போ. டைம் இல்லைன்னு சொல்றேன். சிரிப்பா சிரிப்பு. பூமி, டைம் ஆச்சு. கட்டிக்க சொன்ன போத்திட்டு வந்திருக்க. அது மாமா, அது வந்து அது இந்த லேச கொஞ்சம் கட்டி விடுறீங்களா?